சிலர் பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டிய வயசுல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச பணத்தை ஏமாந்துட்டு வரக்கூடிய அமைப்பு, தான் தேடிய பணத்தை பாடுபட்டு தேடிய பணத்தை எங்கேயாவது பறி கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி 6, 8, 12ஆம் பாவகத்தோடு அல்லது பாதகஸ்தானத்தோடு தொடர்பு பெற்று நிற்கக்கூடிய அமைப்பு. மேச விருச்சிக லக்னம், ரிஷப துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி 6க்கும் 8க்கும் அதிபதியாக வருவாங்க. அவ்வாறு இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 6ஆம் பாவத்தோடு 8ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் விரயஸ்தானத்தில் நிற்க வேண்டும். 4ஆம் இடம் என்பது அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடியது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த 2 அதிபதிகளும் விரயஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடிய அமைப்புகளில் தான் தேடிய சொத்துக்கள் அனைத்தும் பறி கொடுத்து விடுவார்கள். லக்னாதிபதி 6, 8, 12 பாதகஸ்தானத்தில் நிற்கும் பொழுது தவறான முடிவுகள் எடுத்து தான் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளின் காரணமாகவே இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து விடுவார்கள். 6ஆம் அதிபதி ஸ்தானத பாலத்தோடு நிற்க வேண்டும் அல்லது 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்க வேண்டும். ஏன்னா 6ஆம் அதிபதியோ 6ஆம் இடமோ வலுவான நிலையில இருக்கும் பொழுது அது எதிரி கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை காட்டுது. 12ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசா நடக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் தேடிய சொத்தை இழக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு ஏற்படும். மேற்சொன்ன கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இது புதன் சம்பந்தப்பட்டார்னு சொன்னா நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக சொத்தை இழந்துருவாங்க. சுக்கிரன் சம்பந்தப்பட்டார்னா பெண் இன்பம் அல்லது சுகபோக வாழ்க்கைக்கு பேராசைப்பட்டு இருக்கக்கூடிய பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். சனி சம்பந்தப்படுறாருன்னா ஏமாறக்கூடிய அமைப்பு, யாரையாவது நம்பி ஏமாறக்கூடிய அமைப்புகளுக்கு ஏற்படுத்தி விடுவார். ராகு கேதுக்கள் களவு போதல், ஆக்சிடென்ட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் லாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு பண்ணிடுவார். அதே போல சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடின் மூலமாக இருக்கக்கூடிய செல்வத்தை இழப்பது, அரசு அபராதத்தின் காரணமாக இருக்கக்கூடிய செல்வத்தை இழப்பது, சில சமயங்களில் அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் நமக்கு எதிராக அமைந்து அது நம்முடைய தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்தையும் இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் நமக்கு இது போல ஆகாத கிரகமாக இருந்து நமது சொத்தை இழக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் பொழுது அந்த மாதிரி நமக்கு அகேன்ஸ்டாக அரசு நடவடிக்கை எடுத்துரும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் எடுத்து அது ஜப்தி வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகளில் அந்த சூரியன் பலவீனமான நிலையில நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் நமக்கு இந்த சூரிய தசாபுத்திகளில் சொத்து இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் நம்மை விட்டு போகும். ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ பாருங்க, திரையில ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க. லக்னம் மேஷ லக்னமாக இருக்குது. மேஷ லக்னம் முதல்ல என்ன பார்த்தோம், மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி 6, 8, 12ஓடு தொடர்பு கொள்ளக்கூடாது, பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. இது ஒரு உதாரண ஜாதகம் தான். இப்போ பாதகஸ்தானம் இது சரலக்னமாக இருக்கிறதுனால 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறாருன்னு வைங்க. செவ்வாய் நின்னாருன்னா 11ஆம் இடத்துல இருந்து அவரே அஷ்டமாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்தை பார்த்து நமக்கு செல்வஸ்தானத்தை தனஸ்தானத்தை பாதிப்பார். அதுக்கடுத்தாப்புல 4க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க 4ஆம் அதிபதியாக வர்றது சந்திரன், 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி, 2 பேருமே விரயஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காங்கன்னா சனியும் சந்திரனும் மீனத்துல இருப்பாங்க. அதே போல 2ஆம் அதிபதியும் 6, 12 நிக்கணும். ஆக 2ஆம் அதிபதி யார், இங்கே சுக்கிரன், அவரை தூக்கி கண்ணில போடுங்க. 6ஆம் அதிபதி வலுவோடு இருக்கணும், அங்க புதனையும் சேர்த்து போடுங்க. ஆக புதனும் சுக்கிரனும் வலுவோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாதிரி தான் பெற்று இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையுமே இழக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும். இது ஒரு உதாரண ஜாதகமாக நாம் இன்னைக்கு பார்த்தோம். சரி, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.